الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பெருமானாருக்கு சொந்தமான தன்மைகள் எத்தனை என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்து பெருமானாரினுடைய அஹ்லாக்குகள் இந்த உம்மத்திற்கு பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக கண்மணி நாயகத்தினுடைய குணநலன்கள் எப்படி இருந்தது என்பது குறித்து ஏராளமானவர்கள் வரலாறு எழுதியிருக்கிறார்கள். நாயகத்தினுடைய குணம் எப்படி இருந்தது, எப்படி குணசீலர்களை உருவாக்கினார்கள், நற்குணங்கள் என்று எத்தனை குணங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நாயகத்திற்கு சொந்தமாக இருந்தது என்று நிறைய எழுதுகிறார்கள். ஹயாத்து சஹாபா என்ற நூலிலே பெருமானாரினுடைய நற்குணங்களை குறித்து வருகிற போது இக்ராம் இதிலிருந்து துவங்குகிறார்கள். பெருமானார் மற்றவர்களை எப்படி மதித்தார்கள். இன்றைக்கு சமூகத்திற்கு இது மிகவும் தேவைப்படுகிறது. மதிக்கிற பண்பாடு குறைந்து கொண்டே வருகிற இந்த சூழலில் பெருமானார் எப்படி மதித்தார்கள், அந்த இக்ராம் என்பதையே பல்வேறு வகைப்படுத்துகிறார்கள். அதிலே உங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கை செய்த ஒரு 10 வகை மனிதர்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் முதலாவதாக இக்ராமு ஸாஹிரீன், பெருமானாரை சந்திக்க வருகிறார்களே அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி சங்கைப்படுத்துவார்கள். பெரிய மனிதராக இருக்கிற போது, தலைவராக இருக்கிற போது தலைவரை சந்திக்க வருபவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் முகம் சுளித்து அனுப்பியதில்லை. எதிரியே வந்தாலும் பெருமானார் அரவணைக்கிற பண்பாடு கொண்டவர்களாக இருந்தார். கஅப் இப்னு ஸுஹைர், யார் அவர்? கஅப் இப்னு ஸுஹைர் சஹாபாக்களுக்கு தொல்லை கொடுத்தவர், பல சஹாபிகளை கொன்றவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு ஸுஹைரை யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் கொன்றுவிடுங்கள் என்று உத்தரவிட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்களில் கூட யாரையும் கொன்றதில்லை. லானத்தை உலகத்திலே ஆக குறைவாக பயன்படுத்தியவர்கள் கண்மணி நாயகம். பெருமானார் ஒருவரை கொலை செய்ய சொல்லுகிறார்கள் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அந்த கஅப் இப்னு ஸுஹைர் நாயகத்தினுடைய நற்குணங்களை கேள்விப்படுகிறார். முகம்மதை போன்ற நற்குணத்திற்கு சொந்தக்காரர் யாரும் இல்லை, நாம் தான் நிறைய அவரை காயப்படுத்தி விட்டோம் என்று மாறு வேடத்தில் மாணவிக்கு முன்னால் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசுகிறார். பேசுகிற போது அன்பொழுக பெருமானார் இடத்திலே பேசிவிட்டு சொன்னார், கஅப் இப்னு ஸுஹைரை கொல்ல சொல்லி இருக்கிறீர்கள். அந்த கஅப் இப்னு ஸுஹைர் உங்களுக்கு முன்னால் வந்து தான் செய்த தவறுகளை ஏற்று மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிப்பீர்களா? உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தாராளமாக மன்னிப்பேன், ரப்புல் ஆலமீன் அதைத்தானே பிரியப்படுகிறான், நான் தாராளமாக மன்னிப்பேன்.
சொன்னவுடன் தன்னுடைய மாறுவேடத்தை கலட்டுகிறார். இங்க நாம கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு இப்படி ஒரு நிலை, நம்முடைய எதிரி மாறுவேடத்தில் வந்து முன்னால் நின்றால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய மேலாடையை எடுத்து கொல்ல சொல்லி உத்தரவிட்ட அந்த காப் இப்னு ஸுஹைர் இப்பொழுது மன்னிப்போடு வந்து நிற்கிற போது தன்னை சந்திக்க வந்த காபை தன் மேலாடையை விரித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சால்வை அணிவித்து வரவேற்கிறார்கள். அப்பொழுதுதான் நாயகத்தின் நற்குணத்தை அவர் பாடினார். அந்த பாடல் தான் பானத்து சுஹாத் என்று இன்றைக்கும் அப்துல் உலமா போன்ற பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதை பாடமாக வைத்திருக்கிறது. வந்தவர்களை பெருமானார் வரவேற்கிற விதம் அடாதியார். அப்து கைஸ் புகாரி அறிவிக்கிறார்கள். அப்து கைஸ் கபீலா வருகிறது பெருமானாரை பார்ப்பதற்காக. எல்லோரும் வேகமாக செல்லுகிறார்கள். ஆனால் அதிலிருந்து அந்த அப்து கைஸ் இருக்கிறாரே தலைவர், நிதானமாய் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு நாயகத்தை பார்ப்பதற்கு நிதானமாய் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிற போது பெருமானார் மர்ஹபன் பில் கௌம் மர்ஹபன் பில் வஃத் கைர ஹஸாயா வலா நதமா, உங்களுக்கு எந்த கைசேதமும் இல்லை, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, மர்ஹபா, வெல்கம் வெல்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்ற அந்த வரவேற்பு. மற்றவர்கள் எல்லாம் அவசரமாய் பார்க்க வருவார்கள். ஆனால் நிதானம் தவறாத இந்த அப்து கைஸை நான் பாராட்டுகிறேன், கைஸ் பின் சாதை நான் பாராட்டுகிறேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கௌமுகளோடு பெருமானார் நடந்து கொண்ட வரலாறு அவர் கேட்க, நாங்கள் வருவதாக இருந்தால் 4 மாதத்தில் தான் உங்களை பார்க்க வர முடியும். அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லுகிற சங்கைக்குரிய மாதமாக இருக்கிற 4 மாதங்களில் தான் உங்களை பார்க்க வர முடியும். காரணம், எங்களை சுற்றிலும் முலர் என்ற கபீலா குடியிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், வலிமை மிக்கவர்கள், அவர்களை தாண்டி வர முடியாது. எங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறீர்கள், அதை கொண்டு போய் எங்கள் சமூகத்திடத்திலே சேர்க்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன வரலாறுகள், பெருமானார் அவர்களை வரவேற்ற வரலாறு புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறார். அபூஜஹலின் மகன் இக்ரிமா, ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. இக்ரிமா பல பேர்களை கொண்டு குவித்தவர் இல்லையா? அபூஜஹலின் மகன் ஓடி ஒளிகிறார். யமன் தேசத்திற்கு செல்லுகிறார். கடலுக்கு சென்று படகேற இருக்கிற போதுதான் அவர்களின் மனைவி ரசூலை ஈமான் கொண்டவர்கள், நான் அடைக்கலம் வாங்கி தருகிறேன், ரசூலிடத்தில் வாருங்கள், வர மறுக்கிறார். நான் அடைக்கலம் வாங்கி தருகிறேன். வம்பா இக்ரிமா அழைத்து வர, எதிரியை அழைத்து வர தூரத்திலிருந்து பெருமானார் பார்க்கிறார்கள். அபூஜஹலின் மகன் இக்ரிமா வருவதை கண்ட ரசூலுல்லாஹ் எழுந்திருத்து சென்று தன்னுடைய மேலாடையை போர்த்தி வரவேற்கிறார்கள். அப்பொழுதுதான் நாயகத்தின் நற்குணத்தை பார்த்து இக்ரிமா ஈமான் கொண்டார் என்பது வரலாறு. சந்திக்க வருபவர்களை நான் எப்படி மகிழ்விக்க வேண்டும் என்று நாயகம் சொல்லியிருக்கிறார். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு வரலாறு பிரசக்தி பெற்ற வரலாறு. கடும் எண்ணத்திற்கு சொந்தக்காரர் வாயில் இப்னு ஹுஜர். சில பேருக்கு இயற்கையிலேயே எண்ணம் கடினமாக, உள்ளம் கடினமாக இருக்கும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா, காத்திபுல் வஹி முஆவியா, வஹியை எழுதுகிற ஆற்றல் படைத்தவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாள் வாயில் இப்னு ஹுஜர் யமன் தேசத்திலிருந்து ரசூலை பார்க்க வந்திருக்கிறார். பெருமானாரோடு நீண்ட நேரம் பேசினார். பேசிவிட்டு மதிய நேரம் பாலைவன வெயிலை பற்றி நமக்கு தெரியும். காலை வைத்தால் கால் பழுத்து போகும். அந்த வெயிலிலே பெருமானாரிடத்தில் விடைபெறுகிறார். நாயகத்திற்கு ஒரு பழக்கம், தன்னை சந்திக்க வருகிற பெரியவர்களை பெருமானார் தானே மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புவார்கள், அல்லது தன் தோழர்களை வழி அனுப்ப சொல்லுவார்கள். கடுமையான வெயிலாக இருந்த காரணத்தினால் முஆவியா ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் வழி அனுப்பிவிட்டு வாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா வெளியே வருகிறார்கள். அரபு நாட்டு குதிரை நின்று கொண்டிருக்கிறது.
வாயில் இப்னு ஹுஜர் குதிரையில் ஏறுகிறார். முஆவியா ஆரம்ப காலத்தில் ஏழை. முஆவியா ரலியல்லாஹு செருப்பு கூட இல்லாத ஏழை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா இந்த குதிரையில என்னை ஏத்திக்குவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வாயில் இப்னு ஹுஜர் புறப்பட போகிறார். முஆவியா ரலியல்லாஹு காத்திபுல் வகி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அண்ணனவர்கள் குதிரைக்கு பின்னால் அமருகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று கேட்க அந்த தகுதி உனக்கு இல்லை என்றார் காத்திபுல் வகி. சில ஏழைகளை காயப்படுத்துவதுதான் அவர்களை உருவாக்கும். சில காயங்கள் என்றைக்கும் மாறாத மடுவாய் மாறிப்போய் நிற்கும் இல்லையா, மறுவாக மாறும். செருப்பு நீங்கள் வெறும் காலில் போட்டிருக்கிறீர்கள், பாடைவன சூடு. அந்த செருப்பை கலட்டி கொடுத்தால் நான் எல்லை வரை வந்து அதை நான் திரும்ப கொடுத்து விடுவேன் என்று முஆவியா கேட்கிற போது ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு சொன்னார்கள் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு, என் செருப்பை போடுகிற தகுதி உங்களுக்கு இல்லை என்று. கண்களில் கண்ணீர். குதிரையின் கீழ் வரலாமா? அந்த நிழலில் வரலாமா? அந்த நிழலும் வருகிற தகுதி உங்களுக்கு இல்லை. வாழ்க்கை ஊஞ்சல் மாதிரி மாறுகிறது, காலங்கள் ஓடுகிறது. ஒரு காலம் 5 மாகாணங்களின் அதிபதி முஆவியா ரலியல்லாஹு தஆலா. எந்த முஆவியா ரலியல்லாஹுவுக்கு செருப்பு இல்லையோ அந்த முஆவியா ரலியல்லாஹு இன்றைக்கு 5 மாகாணங்களின் அதிபதி. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அண்ணனவர்கள் ஏதோ தேவை நிமித்தமாக முஆவியா ரலியல்லாஹுவை பார்க்க வேண்டும். அவசரம். முஆவியா ரலியல்லாஹுவுக்கு அனுமதி கொடுக்க முஆவியா ரலியல்லாஹு தஆலா வாயில் இப்னு ஹுஜருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். நேரா பார்த்த உடனே பிளாஷ்பேக் தான், மலரும் நினைவுகள். வாயில் இப்னு ஹுஜர் பார்த்தாரு, அன்னைக்கு குதிரையில உட்கார வச்சிருக்கலாம், அந்த செருப்பையாவது கொடுத்துருக்கலாம், இப்படி செஞ்சிட்டமே என்று நினைக்க அவரும் நினைத்து பார்க்கிறார். நம்ம அன்னைக்கு என்ன பாடுபடுத்தின இந்த மனுஷன். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா வேகமாக வந்து தன்னுடைய மேலாடை துண்டை எடுத்து வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தோளை அலங்கரிக்கிறார். வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு கட்டி அணைத்து, நான் எவ்வளவு பாடுபடுத்தினேன், ஆனால் நீங்களோ எனக்கு உபகாரம் செய்திருக்கிறீர்களே. முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வருகிற போது இப்படித்தான் கண்ணியம் செய்தார்கள். நீங்கள் ரசூலை காண வருகிற போது உங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேலங்கியை எடுத்து உங்களை அலங்கரித்தார்கள். அந்த வேளையை அந்த சுன்னத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். வருகிறவர்களை வரவேற்கிற பண்பாடு. இப்ப சால்வேல புத்திரங்களா இல்லையா? எதனால? ஸாயிரீன்கள், வரக்கூடியவர்களை சங்கை செய்கிற பண்பாடு நாயகத்தின் பண்பாடு. அல்லாஹ் அக்பர். உம்மு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலம். அந்த உம்மு ஸஅதுக்கு, உம்மு ஸஅத் யார் தெரியுங்களா? ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள். ஸஅத் இப்னு ரபீ யார்? அந்த பெண்மணி வருகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு மரியாதை செய்கிறார்கள். என்ன காரணம் என்று உமர் ரலியல்லாஹு கேட்கிற போது கண்மணி நாயகம் மதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்மணி யார் தெரியுமா? ஸஅத் இப்னு ரபீஇன் மகள். உஹது போர்க்களத்திலே குற்றுயிராய் விட்டிருக்கிறார். சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்கள் இவர் ஒருத்தர். நிறைய பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு வரைக்கும் தெரியும். பாக்கி 6 பேர் தெரியாது. அதுல குறிப்பா ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றுயிர். அவரை தூக்குகிற போது குற்றுயிராக இருப்பவர் பெருமானார் எப்படி இருக்கிறார்கள்? பெருமானார் எப்படி இருக்கிறார்கள்? என் சலாத்தை கண்மணி நாயகத்திற்கு போய் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டே தன் உயிரை விட்டவர் தான் ஸஅத் பின் ரபீ ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸஅத் பின் ரபீ ஆக சிறந்தவரின் மகள் வந்திருக்கிறார்கள், அவர்களை நான் எப்படி சங்கை செய்யாமல் இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கை செய்வார்கள், எனவே நானும் சங்கை செய்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சங்கை செய்த வரலாறுகளை பார்க்கிறோம். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு எப்ப ரசூலை பார்க்க வந்தாலும் தன்னுடைய விசாதத் தலையணையை எடுத்து போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ஃபாரிஸியை
அவர் வயசு சில பேர் 350ங்கிறாங்க, சில பேர் 250 வயது வரை வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் பலர் மஜூசியாக இருந்தார், நெருப்பு வணங்கியாக இருந்து யூதராக மாறி நஸ்ரானியாக மாறி அதற்கு பிறகு நாயகம் வருவார்கள் என்பதை கேள்விப்பட்டு மதீனாவிற்கு வந்து மதீனாவிலே தோட்டத்திலே வேலை செய்து பெருமானார் வந்தார் என்ற செய்தி கேட்கிற போது மரத்தின் உச்சியில் இருந்தவர் கையை விட்டார். சரசர என்று உடம்பெல்லாம் காயத்தோடு கண்மணி நாயகத்தை சந்தித்து சுப செய்தி பெற்றவர் தான் சல்மான் பாரஸ். எப்பொழுது பார்த்தாலும் சல்மானும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சல்மான் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர். எப்பொழுதும் அவர் வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கை செய்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது வகையான சங்கை இருக்கிறதே, இக்ராமுல் லைஃப், விருந்தாளிகளை சங்கை செய்யுதல். விருந்தினர்கள் வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள்? நாம இன்னைக்கு விருந்தாளி வர்றாங்கன்றாவே கதவை கூட்டிட்டு போயிடுறோம்ல, அல்லது அவர்கள் போன் செய்தால் நாங்களே வெளியூருக்கு போலான் இருக்கிறோம் சொல்லிடுறோமா இல்லையா? உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளிகளை சங்கை செய்த விதம், பெருமானாரின் தோழர்கள் விருந்தாளிகளை சங்கை செய்த விதம் ரெண்டுமே அனாதியாக. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளும் பெருமானாரை பார்க்க வருவார்கள். வரக்கூடியவர்களை விருந்துக்கு அழைத்து செல்லுகிற பழக்கம். சுபஹ் தொழுகை முடிஞ்ச உடனே யார் புதிதாக இருக்கிறார்களோ அவர்களை பெருமானார் அவர்களின் தகுதிக்கு ஏற்றவாறு விடுவார்கள். ஒருத்தர் எந்திரிப்பார், நான் 2 பேர்த்த கூட்டு போறேன், என் வீட்டின் விருந்தாளியாய் 3 நாள் வைத்துக் கொள்ளுகிறேன் ரசூலே. அந்த காலத்திலேயே சஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்களாம், நான் 60 பேரை அழைத்து செல்லுகிறேன் நாயகமே, நான் 50 பேரை அழைத்து செல்லுகிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார் உன் குடும்பம் வறுமையை சந்திக்காது என்றார்கள். விருந்தோம்பலுக்கு அவ்வளவு பவர் இல்லையா? பெருமானாரின் காலத்திலே விருந்தாளிகள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டில் இருக்கிற அத்தனையும் விருந்தாளிகளுக்கு கொடுத்த வரலாறுகள் 1000 வரலாறுகள் இருக்கிறது. அபூ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா புது மாப்பிள்ளை அபூ ஹுசைன். பெருமானார் புது மாப்பிள்ளையை பார்க்க வருகிறார்கள். அதற்கு முன்னால் மனைவி பெருமானாரை பார்த்தவுடன் பேரித்தம்பழங்களையும் வீட்டில் இருக்கிற உணவுகளையும் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மகிழ்வித்து விடுகிறார்கள். அபூ ஹுசைன் வருகிறார். மனைவி கேட்டார், புதுமண தம்பதி மனைவி கேட்டார், ரசூல் வந்திருக்கிறாங்க, ஏதாவது செஞ்சுட்டியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைகிறார். எல்லா வகையான உணவுகளும் இருக்கிறது. பெருமானார் உண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார், விருந்தினர்களை சங்கை செய்கிற மனைவியை எனக்கு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும். அதற்கு ரசூல் ஆமீன் சொன்னார்கள். ரசூல் ஆமீன் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த விருந்தினர்களை சங்கை செய்த விதம் இது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. சல்மான் பாரிஸி ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு விருந்தாளியை அழைத்து சென்றார்கள். வீட்டுக்கு சென்றால் மனைவி ஒன்றுமே இல்லை என்று கையை விரித்து விட்டார்கள். நீங்க கூட்டு வந்தீங்க அல்ஹம்துலில்லாஹ், ஆனா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. சல்மான் பாரிஸி ரலியல்லாஹு யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, எங்க கூட்டு போனா விருந்து கிடைக்கும்? ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு அழைத்து சென்றால் தான் விருந்து கிடைக்கும். ரசூலினுடைய அன்பு மகள் இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு கூட்டு போனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், என் வீட்டிலே உணவே இல்லை, நாங்க சாப்பிட்டே 1 நாள் 2 நாள் ஆச்சு. இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா போர்த்தி இருக்கிற போர்வை இருக்கிறது, அதை எடுத்து தருகிறேன். ஷம்பூன் என்ற யூதர் இருக்கிறார், சல்மான் அவரிடத்திலே கொடுத்து நீங்கள் கோதுமை வாங்கி வாருங்கள், அதை அரைத்து நான் விருந்தாளிக்கு ரொட்டி சுட்டு கொடுக்கிறேன், உணவு செய்து கொடுக்கிறேன். நேரா அந்த போர்வையை கொண்டு போய் ஷம்பூன் இடத்திலே கொடுக்கிற போது ஷம்பூன் யூதன் சொல்லுவான், இது பாத்திமாவின் போர்வையான்னு கேட்பான். இந்த யூதன், எப்படி சொல்கிறீர்கள்? நபிமார்களின் குடும்பத்தை தவிர இந்த வேலையை வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். நான் வேதத்திலே தௌராத்திலே படித்திருக்கிறேன், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்று. அந்த போர்வையையும் கொடுத்து விடுங்கள், இந்த கோதுமையை நான் சதக்காவாக தருகிறேன் என்று கொடுக்க, அந்த கோதுமையை வாங்கிட்டு வந்து பாத்திமா ரலியல்லாஹு கொடுக்க, அவர்கள் விருந்தாளிகளை உண்ண வைத்து விட்டு மீதம் இருக்கிற ரொட்டிகளை எல்லாம் சல்மான் இடத்திலே கொடுக்கிறார்கள்.
சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, பாத்திமா ரலி அவர்களே, நீங்களும் பசியோடு இருக்கிறீங்க, பிள்ளைகளும் பசியா இருக்கிறாங்க, இந்த ரொட்டியை மிச்சம் இருக்கிற ரொட்டியை நீங்க வச்சுக்கலாம்ல. அல்லாஹு அக்பர். பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, சதக்காவின் பொருளை நபியின் குடும்பம் சாப்பிடக்கூடாது இல்லையா? இது சதக்காவின் பொருள், நபியின் குடும்பம் சாப்பிடக்கூடாது இல்லையா? அதனால் நீங்களே எடுத்து செல்லுங்கள். தான் உண்ணாமல் விருந்தாளிகளை உண்ண வைத்து மகிழ்ந்த குடும்பம் நபியின் குடும்பம். இக்ராமுல் லைஃப், விருந்தாளிகளை இப்படித்தான் சட்டை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள், நாயகத்தின் தோழர்கள் செய்திருக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு எல்லோரும் அறிந்த வரலாறு. பொதுவாகவே ஆம்பளை ஆண் கூட்டு போயிடுவாங்க, வீட்டில் ஒண்ணுமே இருக்காது. அந்த நேரத்தில் படுற பாடு, பெண்கள் படுகிற பாடு தெரியும். நீங்க கூட்டு போயா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வீட்டினர் சாப்பிடுகிற அளவிற்கு ஒரு ஆள் 2 ஆளுக்கான சாப்பாடு இருக்கிறது, இவ்வளவுதான் இருக்கு. என்ன செய்யறது? விளக்கை அணைத்து விடுங்க. சாப்பிடுவதை போல நாங்கள் நடிக்கிறோம், விருந்தாளிகள் சாப்பிடுங்க. சாப்பிடுவதை போன்று நடித்தார்கள், விருந்தாளிகள் சாப்பிட்டார்கள். இந்த செய்தியை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலிடத்திலே சொன்னார்கள். மறுநாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். பெருமானார் அபூ தல்ஹாவை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன அபூ தல்ஹா, லஹிக்கல்லாஹு மின் உஸ்ரத்திக், நேற்று உங்கள் குடும்பத்தில் நடந்ததை கண்டு அல்லாஹ் சிரித்தான், ரப்புல் ஆலமீன் சிரித்தான். என்ன நாயகனே, எல்லாம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள், விளக்கை அணைத்து விருந்தாளிகளை சந்தோஷப்படுத்தினீர்கள். என்ன வாழ்க்கை! விருந்தினர்களுக்கு அவர்கள் கொடுத்த விதம். பெருமானாரினுடைய வரலாறுகள் அவரது தன்னிடத்தில் இல்லை என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு இடத்தில் அழைத்து செல்வார்கள். இல்லை என்றே சொல்லாமல் விருந்து கொடுத்த பெண்மணி, அரபுலகத்தில் ஒரு பெண் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உம்மு ஐமன் இல்லை என்றே சொன்னதில்லை. எப்பொழுது அழைத்து சென்றாலும் விருந்து கொடுத்து மகிழ்விக்கிற பழக்கம் அவர்களுக்கு சொந்தமானது. அல்லாஹு அக்பர். அடுத்து பார்க்கிறோம், அன்பிற்குரியவர்களே, உம்மு சுலைம் விருந்து கொடுத்த விதம், அந்த விருந்துல பரக்கத். உம்மு சுலைம், உம்மு ரூமான், இவங்க எல்லாம் விருந்து கொடுத்தாங்கன்னா அந்த விருந்திலேயே பரக்கத்து இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அனஸ் ரலியல்லாஹு 4 ரொட்டியை கொடுத்து அனுப்புறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை இல்லையா, ரசூலுல்லாஹ் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அங்கிருந்து 4 ரொட்டியை காட்டினாங்களாம், விசிறி விட்டு, உங்களுக்கு எங்க அம்மா ரொட்டி கொடுத்துருக்கிறாங்க. 90 பேர் இருந்தார்கள், ஹதீஸ்களிலே வருகிறது. பெருமானார் சொன்னார்களாம், நானும் பசியோடு இருக்கிறேன், நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள். உம்மு சுலைமின் வீட்டில் நம் அத்தனை பேர்களுக்கும் விருந்து. அனசே, அந்த ரொட்டியை கொண்டு போய் அம்மாவிடத்திலே கொடு. அனஸ் ரலியல்லாஹு ஓடுறாங்க, அம்மா 4 ரொட்டியே கொடுத்தீங்க, ரசூலுல்லாஹ் 90 பேர்த்த கூட்டு வர்றாங்கம்மா. உம்மு சுலைம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர்கள் இல்லையா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது. அந்த ரொட்டியை துண்டாக்கினார்கள், குழந்தை ஊற்றினார்கள், 90 பேர்களும் சாப்பிட்டார்கள். அந்த 4 பேருக்கு உணவு அப்படியே இருந்தது, அந்த ரொட்டி அப்படியே இருந்தது. விருந்திலே பரக்கத் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்படி 1000 வரலாறுகள் சான்று. விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவதும் நாயகத்தினுடைய அருங்குணம். 3வது இக்ராமு கரீமுல் கௌமி, கூட்டத்திலே யார் தலைவரோ சங்கைக்குரியவர்களோ அவர்களை கண்ணியப்படுத்துகிற பழக்கமும் ரசூலுக்கு இருந்தது. ஒரு குழுவின் தலைவரை பெருமானார் கண்ணியப்படுத்துவார். இது நாயகத்திற்கு சொந்தமான பழக்கம். சஹாபாக்களிலேயே ஆக அழகு படைத்தவர் யார் தெரியுமா? ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்களிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாரு. ஜரீர் பின் அப்துல்லா ரசூலுல்லாஹ்வை பார்க்க வர்றாரு. கூட்டம், உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ரசூலை பார்க்க வந்தா எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, தன்னுடைய துண்டை தூக்கி எறிந்தார்கள். அந்த காலி இடத்துல துண்டை விரிச்சு உட்காந்துக்கங்க ஜரீர் என்று சொல்ல,
ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா துண்டை எடுத்து முத்துகிறார், ஒத்துகிறார், முத்துகிறார், ஒத்துகிறார். ஒரு காலத்தில் உட்கார மாட்டேன். முத்துகிறார், ஒத்துகிறார், முத்துகிறார். சகாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே என்ன இப்படி செய்து கொண்டிருக்கிறார் இவரை நீங்கள் துண்டை கொடுத்து அமர சொன்னீர்களே, என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், இதா அகாக்கும் கரீமுல் கோமி பாக்ரிமு, உங்களிடத்திலே சங்கைக்குரியவர் வந்தால், கரீமுல் கௌம் கூட்டத்தில் சங்கையாளி வந்தால் அவரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கௌம்ல சங்கைக்குரியவர் ஜரீர் இப்னு அப்துல்லா, அவர் வந்தா நான் கண்ணியப்படுத்தினேன். ஜரீர், யாரை பார்த்தாலும் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தீனு அன்-நஸீஹா, ரசூல் அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கினாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஒரு சொல் உள்ளத்துக்குள் இறங்கும். யாரிடத்தில் அவர் பேசினாலும் 4 வார்த்தை பேசுவார், அது உள்ளத்திற்குள் போகும், ஈமானியை மலரச் செய்யும். அவ்வளவு ஆற்றல் ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹுவுக்கு சொந்தமானது. அத்தீனு அன்-நஸீஹா, பார்க்கிற அத்தனை பேர்களுக்கும் நசீஹத்தை செய்யுங்கள். அல்லாஹு அக்பர். உயைனத் இப்னு ஹிஸன் ரலியல்லாஹு தஆலா, இவர்களும் இப்படித்தான். உயைனத் இப்னு ஹிஸன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு நெருக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒட்டி அமர்ந்திருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் வர்றார், உயைனா வருகிறார். ஒரு சாதாரணமானவர் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர். உயைனாங்கிறது யாரு? ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னாங்க, ஒருத்தர் பள்ளிவாசலுக்குள்ள வருவாரு, அவர் சொர்க்கவாசின்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அப்படி ரகசியமா வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க. அபூ ஹுரைரா உங்களை சொல்லல, ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசி. பார்த்தா இவர் வந்துகிட்டு இருக்கிறார். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிடித்தமான சஹாபி. அந்த கூட்டத்தின் தலைவர் பெருமானார் வரவழைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே சொன்னார்கள், கொஞ்சம் இடம் கொடுங்கள் அபூபக்கர் என்று இடம் கொடுக்க வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் இடையில் அமர வைத்து மகிழ்வித்தார்கள். இப்படியும் பெருமானார் தங்கை செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எத்தனை வரலாறுகள். சாத் ரலியல்லாஹு தஆலா, மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளின் தலைவர் சாத் ரலியல்லாஹு தஆலா வருகிற போது பெருமானார் சொன்னார்கள், குமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவர் வருகிறார், அவருக்காக எழுந்திருத்து மரியாதை செய்யுங்கள். பெருமானார் தனக்கே எழுந்திருப்பதை விருப்பப்படாத நாயகம், தனக்கு சகாபாக்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை விருப்பப்படாத நாயகம், ஒரு கௌமின் தலைவர் வருகிற போது பெருமானார் சொல்கிறார்கள், குமு இலா சய்யிதிக்கும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே. சின்ன பையன், ஆனா அறிவாளி. பொதுவாகவே இந்த ஜீனுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மேல்மட்டம் என்றைக்கும் மேல்மட்டம் தான், அதுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அவர்கள் எவ்வளவுதான் கீழே போனாலும் அந்த உயர்ந்த குணம் ஒட்டித்தான் இருக்கும். எவ்வளவு உயர்ந்து சென்றாலும் கபீலாவுக்கான குணம், குலத்துக்கான குணம் ஒட்டி இருக்கும். அபு முஆவியா சிறு வயது ரசூலை பார்க்க வருகிறார். சபாஹன் யா முஹம்மத், சபாஹன் யா முஹம்மத். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, குட் மார்னிங், குட் ஈவினிங். அதே மாதிரி சபாஹன் யா முஹம்மத், இந்த காலை நல்லதாக இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு முஆவியா, இஸ்லாத்திலே இப்படி ஒரு பண்பு இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லுங்கள். சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு உண்டார். அதை சேர்த்து அடிச்சிட்டார். அல்லாஹு அக்பர். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பக்கத்திலே அமர வைத்து ஒரு துண்டை போர்த்தி பெருமானார் தன் கையில் இருக்கிற அசாவை கையிலே கொடுக்கிறார். பெருமானாரின் கையில் இருந்து அசா மாறுகிறது. இவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லுகிறார். அபு முஆவியா ரலியல்லாஹு தஆலா இப்பொழுது ரலியல்லாஹுவாக மாறிவிடுகிறார். சின்ன வயது. இதை பார்த்து கொண்டே இருந்த நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், நாயகமே, இவருக்கு இவ்வளவு சின்ன பையன் தான் இவ்வளவு மரியாதை செய்கிறீர்களே, ஹாதா ஷரீஃபு கௌமிஹி. பெருமானார் சொன்னாங்க, அந்த கௌமிலே இவர் ஷரீஃப், சிறந்தவர், அதனால் நான் இவருக்கு மரியாதை செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. கூட்டத்தினுடைய தலைவர்களை பெருமானார் மதித்திருக்கிறார்கள். ஜுஐல் பெருமானார் மதித்தார்கள். கூட்டத்தினுடைய தலைவர் வருகிறார்,
ஜுஹைல் வருகிறார். நெற்றியிலே பெருமானார் முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு பெருமானார் சொன்னார்கள், இன்னஹு ராசு கௌமிஹி, இந்த கூட்டத்தின் தலைவர் இவர், அதனால் நான் முத்தமிட்டு வரவிருக்கிறேன். அப்ப சங்கை என்பது உயர் குலத்துக்காரர்கள் வருகிற போதும் பெருமானார் சங்கை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டிய ஆக உயர்ந்த சங்கை என்ன தெரியுமா? இக்ராமு அஹ்லி பைத்திஹி. அல்லாஹு அக்பர். அஹ்ல பைத்துக்கு செய்கிற சங்கை, ரசூலின் குடும்பத்தார்களுக்கு செய்கிற சங்கை. அஹ்ல பைத்துகளுக்கு யார் சங்கை செய்கிறார்களோ அவர்களை கண்டு ரப்பு ஆனந்தம் அடைகிறான். சில செய்திகள் ஹயாத்து தஆலாவில் ஒரு வரலாறு எழுதுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குரல் உயர்த்தி ரசூல் பேசுகிறார்கள். இந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு உள்ளே வருகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு உள்ளே வருகிறார்கள். பெருமானார் குரலை ரொம்ப தாழ்த்தி மெதுவாக பேசுகிறார்கள். சஹாபாக்களிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களா, நாயகமே உடம்பு சரியில்லாம போச்சா? நல்லா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு மெதுவா பேசுறீங்களே, எதுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குதா? ஏதாவது இல்லத்து இருக்கிறதா? என்ன காரணம் என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு கட்டளையிட்டதை போன்று எனக்கும் கட்டளையிட்டார்கள். லா தர்பு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியின் குரலை விட நீங்கள் உயர்த்தி விடக்கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிட்ட ஜிப்ராயில் என்னிடத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு வருகிற போது குரலை உயர்த்தக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் என் அப்பாஸ் இடத்திலே நான் மென்மையாகவும் மௌனமாகவும் பேசுகிறேன். ரசூலுல்லாஹ் எவ்வளவு மதித்திருக்கிறார்கள். அகல பைத்த தன் குடும்பத்தை ரசூல் மதித்தார்கள். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா எப்போ வந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடம் கொடுப்பாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்துட்டாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு இடம் கொடுப்பாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, அஹ்லுல் ஃபضல், சிறப்புடையவரை சிறந்தவர் தான் அறிந்திருப்பார். யார் அறிவாளியோ அவருக்கு தான் அறிவாளியே தெரியும். அகலே ஃபضலை பற்றி, சிறந்தவர்களை பற்றி சிறந்தவர் அறிந்து வழி கொடுக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை பாராட்டிய ஹதீஸுகள் ஆயிரம். அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேருக்கு இயற்கையிலே ஆகாது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா காரணம், இரண்டு பேர்களும் ஒரே குணம் கொண்டவர்கள். ரெண்டு ஒரே குணம் உள்ள ஆள் ஒன்று சேர இல்லையா? எதிரெதிராக இருந்தா தான். உமர் ரலியல்லாஹு தஆலாவை அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல போய் ஜகாத்து பொருளை வாங்கி வர சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு சொல்லிடுவாங்க, நாயகமே நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், நான் அப்பாஸ் ரலியல்லாஹு மட்டும் போக மாட்டேன். ரெண்டு பேருக்கு குணம் ஒரே குணம், ஒத்து வராது. இல்லை இல்லை போயிட்டு வாங்க. நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு கிட்ட போன உடனே உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்றுவாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு உங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நான் தான் வானான்னு சொன்னேன், போனீங்க, ஆனால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. பெருமானார் சொன்னார்கள், இந்த அப்பா போன வருடமே இந்த வருடத்திற்கான ஜகாத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டார். ஜகாத் அப்படி கொடுக்கலாம், 4 வருடத்து ஜகாத்தை முன்னாடியே கூட சேர்த்து கொடுக்கலாம், கொடுத்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா இந்த அப்பாஸ் ரலியல்லாஹுவின் மீது உமர் ரலியல்லாஹுக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா? அல்லாஹு அக்பர். மக்காவிலே மழை வரவில்லை என்றால், மழை இல்லை என்றால் உமர் ரலியல்லாஹு மக்கள் அத்துணை பேர்களையும் அழைத்து கொண்டு வந்து அப்பாஸின் பொருட்டால் ரப்பே மழையை கொடு என்று கேட்பார்கள். ரப்புல் ஆலமீன் மழையை கொடுப்பான். ஹதீஸுகள். அப்ப எவ்வளவு பாசம் இருந்திருக்க வேண்டும், அகலமைத்தை கண்ணியப்படுத்தி இருக்க வேண்டும். சில செய்திகள் வரலாற்றிலே எவ்வளவு செய்திகள். பெருமானாரினுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தான் முதலில் மெம்பர் ஏறியவர்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னாடி முதல்ல ஹஸன் ரலியல்லாஹு கையை பிடிச்சி இழுத்தாங்க. எங்க அப்பா உட்கார்ந்த இடத்துல நீங்க உட்காரக்கூடாது. எங்க அப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இறங்கி வருகிறார்கள், நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். ரசூலின் மீது உங்களுக்கு இவ்வளவு பாசமா? ரசூல் அமர்ந்த இடத்தில் கூட பேரப்பிள்ளைகள் நாங்கள் அமருவதை விரும்பவில்லை, இவ்வளவு பாசமா என்று நெற்றியிலே முத்தமிட்டு
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சில செய்திகளை சொன்னார்கள். அதே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேர்களும் கைவிடித்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை மெம்பரில் ஏற்றினார்கள். அல்லாஹு அக்பர். நிறைய வரலாறுகள் சான்று. பாத்திமா ரலியல்லாஹுவையும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்களை பெருமானார் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. காரணம் அஹ்ல பைத். அஞ்சாவது இக்ராம் இருக்கிறது அல்லவா, இக்ராமுல் உலமா, உலமாக்களை கண்ணியப்படுத்துதல். அல்லாஹு அக்பர். அறிஞர்களை கண்ணியப்படுத்துதல், இதுவும் ரசூல் செய்திருக்கிறார். யாரெல்லாம் அறிவாளிகளோ அவர்களை கேட்டு பெருமானார் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இல்முல் ஃபராயிலா இவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஸைத் இப்னு சாபித்தா குர்ஆனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனினுடைய கிராஸை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அஹ்காம்களை அறிந்து கொள்ளுங்கள். நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அகல இல்முகளை பெருமானார் கண்ணியப்படுத்த சொல்லி இருக்கிறார். கண்ணியமும் பெருமானார் படுத்தினார். அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு கண்ணியம். 3 அப்துல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 அப்துல்லாவையும் பார்க்குறாங்க. 3 அப்துல்லா யார்? அந்த 3 அப்துல்லா. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. 3 பேரையும் ரசூலுல்லாஹ் கூட்டு வந்து உட்கார வச்சு அல்லாஹும்ம இஜ்அல்ஹும் இமாமா, அல்லாஹ் இவர்களை மார்க்கத்தின் முன்னோடியாக ஆக்குவாயா. 3 பேருக்கு சேர்த்து ஒரு துவா. ஒருத்தர் இமாமுல் முஃபஸ்ஸிரீன் ஆயிட்டார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தஃசீருக்கலை வல்லுநர்களுக்கு அவர்தான் இமாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்பிற்குரியவர்களே இமாமுல் முஹத்திஸீன், ஹதீஸுக்கலை வல்லுநர்களுக்கு அவர்தான் இமாம். இமாமுல் ஃபுகஹா, ஃபகீஹுகளுக்கெல்லாம் இமாம், ஃபிக்ஹுக்கலை அதன் இமாம் யார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிஞர்களை தேர்வு செய்து சங்கைப்படுத்தினார்கள், துஆ செய்தார்கள். அறிஞர்களையும் சங்கைப்படுத்த வேண்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை வடிவமைத்த ஒருங்கிணைத்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு வர்றாங்க. அவங்க மேல ஒட்டகத்தில் அறிஞர் வர்றாங்க, இவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு ஒட்டகத்துல இருந்து கீழே குதிச்சிட்டாங்க. குதிச்சு சின்ன பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தூக்கி மேல உட்கார வச்சுட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை மேல உட்கார வச்ச உடனே மேல இருந்துகிட்டே கேட்டாங்க 2 பிள்ளைகளும், ஏங்க நாங்க சின்ன வயசு, எங்களை கொண்டு போய் மேல உட்கார வச்சுட்டீங்களே, நீங்க குதிச்சிட்டீங்களே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அஹ்ல பைத்தை இப்படித்தான் மதிக்க சொல்லி இருக்கிறாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, அஹ்ல பைத் ரசூலின் குடும்பத்தை இப்படித்தான் மதிக்க வேண்டும். அந்த 2 சின்ன பிள்ளைகளும் உங்க கையை கொடுங்கன்னாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு கையை கொடுத்தாங்க. கையிலே 2 பேர்களும் முத்தமிட்டார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் கையில ஏங்க முத்தமிடுகிறீர்கள்? அஹ்ல இல்ம், கல்வியாளர்களை ரசூலுல்லாஹ் இப்படித்தான் மதிக்க சொல்லி இருக்கிறார்கள். கரத்திலே முத்தமிட்டு மதிக்க சொல்லி இருக்கிறார்கள். சங்கை செய்கிற விதம் என்ன என்பதை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். மாவியார் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எப்பயுமே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கணும். மாவியார் ரலியல்லாஹுவினுடைய சபையிலும் உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய சபையிலும் அறிஞர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு தனி இடம் இருந்தது. காரணம் மதிக்கும் பண்பாடு. ஒரு தடவை முதலில் 2வது 3வது 4வது சிறந்த கலிமா வார்த்தைகள் எது? மாவியார் ரலியல்லாஹு ஒரு தடவை கேட்கிறார் ஒரு யூதன், முதல்ல 2வது 3வது 4வது சிறந்த வார்த்தை எது? ஒரு பாட்டிலை தூக்கி வச்சு இது முழுக்க உலகம் முழுக்க இந்த பாட்டிலுக்குள் நிரப்ப வேண்டும். மாவியார் ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லை, இப்னு அப்பாஸை கூட்டு விடுங்கன்ட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. 1வது 2வது 3வது 4வது சிறந்த வார்த்தை எது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இதை விட சிறந்த வார்த்தை உலகத்தில் இல்லை. உலகத்தையே இந்த பாட்டிலுக்குள் நிரப்ப வேண்டும். தண்ணியை ஊத்தி புல்லாக்கிட்டாங்க. வஜஅல்னா மினல் மா வஜஅல்னா குல்ல ஷைஇன் மினல் மா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின். எல்லா பொருட்களையும் இந்த தண்ணீரிலிருந்து தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லாத்துக்கும் மூல இந்த தண்ணி தான். யூதன் வாயடைத்து போனான் என்பது வரலாறு. அப்ப கல்வியாளர்களை பெருமானார் சங்கைப்படுத்தினார்கள், சகாபாக்களும் சங்கைப்படுத்துகிறார்கள்.
ரசூலுல்லாவுடைய காலத்தில் ரசூலுக்கு பால் கொண்டு வர்றாங்க. ஹயாத்து சாப்பாடு வரல, அது அழகான வரல. ரசூலுக்கு பால் கொண்டு வருகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபையிலே அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலேயே நம்பிக்கைக்குரியவர் யார் என்று கேட்டால் அபூ உபைதா. பெரிய அறிஞர், அறிவு தீர்ச்சி உள்ளவர். பெருமானாருக்கு கொண்டு வந்த பாலை அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு, அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹுக்கு பெருமானார் குடிக்கிறாங்க. இஸ்ரி அவங்க சொன்னாங்க, அந்த அவுலா மின்னி யா ரசூலல்லாஹ், என்னை விட ஆக உயர்ந்தவர்கள் நீங்கள் குடியுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரி இன்னல் பரக்கத மா அகாபிரினா, பரக்கத் என்பது நம்மிலே பெரியவர்கள். அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது நம்மிலே யார் அறிவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது, நீங்கள் குடியுங்கள், அறிவாளிக்கு நான் கொடுத்து மகிழ்கிறேன் என்று பெருமானார் மகிழ்ந்தார்கள். வரலாறுகள் பேசுகிறார். அப்ப அறிஞர்களை மதிக்கிற பண்பாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய சபையிலே முஆயிகி இருந்தார், அஹ்னப் இப்னு கைஸ் இருந்தார், எல்லாம் அறிவாளிகள். அடுத்து ஆறாவது இக்ராமுல் லுஅஃபா, லஈஃப்கள் பலகீனமானவர்களையும் சங்கை செய்ய வேண்டும். அவர்கள் பலகீனமானவர்கள் என்று ஒதுக்குவதை மார்க்கம் விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் கற்றுக் கொடுக்கிறார். பல இடங்களில் அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அக்ரா இப்னு ஹாபிஸ், பெரும் பெரும் பணக்காரர்களில் ஒருவர், அக்ரா இப்னு ஹாபிஸ் வருகிறார். பெருமானாரோடு உட்கார்ந்திருந்தவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, பிலால் ரலியல்லாஹு தஆலா, ஷுஐப் ரூமி ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, ரஜுலும் மின் ஹுதைல், இப்படி ஒரு 6 பேர் ரொம்ப ஏழைகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் வந்தாலே இந்த ஏழைகளை எல்லாம் விட்டு பணக்காரர்கள், எங்களை போன்ற பணக்காரர்களை நீங்கள் மதிப்பதாக இருந்தால் நீங்கள் சொல்வதை கேட்க நாங்கள் வருகிறோம். இந்த ஏழைகளின் கூட்டங்களில் இருக்கிற போது உங்களை நாங்கள் மதிக்க தயாராக இல்லை. சிக்கலான சூழல். பணக்காரவங்களுக்கு ஏகத்துவத்தை சொன்னா அவனை பின்பற்றி பல பேர் வந்துருவான். ஆனா இவர்கள் ஏழைகள், மனம் என்ன சொல்லும்? இவர்களை எப்படி சரி பண்ணிடலாம்? இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி இதை எப்படி சரி பண்ணிடலாம், 10 பணக்காரன் வாழ்ந்தா போதும் என்று இருக்கிற இந்த சூழலை அன்றைக்கு கொண்டு வரப்படுகிறது. அக்ரா இப்னு ஹாபிஸ் போன்றவர்கள் பணக்காரர்கள், ஏழைகளோடு இருக்கிறார்கள். பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினார். வலா தத்ருதுல் லதீன யதுஊன ரப்பஹும் பில் அதாவத்தி வல் அஷி, இந்த ஏழைகளை எல்லாம் நீங்கள் விட்டு விடாதீர்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் விட்டு விடாதீர்கள். காலையிலும் மாலையிலும் ரப்பை அழைக்கிறார்களே, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மட்டுமே நாடி உள்ளவர்கள் இவர்கள். பணக்காரர்களுக்காக இந்த ஏழைகளை நீங்கள் உதறித்தல் விட வேண்டாம், இவர்களை மதித்து நடங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழைகளை மதிக்க சொன்னானே தவிர இந்த பணக்காரர்களை மதித்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த லுஅஃபாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறான். அல்லாஹு அக்பர். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கலப் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உபய் இப்னு கலப், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். கண் தெரியாத சஹாபி, ஏழை சஹாபி, கண் தெரியாம வர்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கலப்பிடத்திலே பேசுகிறதை கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஹ்மா இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்கிறார், இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூமின் பக்கம் திரும்புங்கள் நாயகமே, இவர்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏழைகளை சங்கைப்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்தானே. லுஅஃபாக்களை சங்கைப்படுத்துவதால் மலக்குகளின் அன்பு கிடைக்கிறது என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. மலக்குகள் யாரை நேசிக்கிறார்கள் தெரியுமா? யார் ஏழைகளை நேசிக்கிறார்களோ அவர்களை மலக்குகள் நேசிக்கிறார்கள். ஏழைகளை யார் சங்கைப்படுத்துகிறார்களோ அவர்களை மலக்குகள் சங்கைப்படுத்துகிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளையும் சங்கைப்படுத்தி இருக்கிறார்கள், விரிவுபடுத்தி இருக்கிறார்கள்.
அர்-ரஹ்மான் சூரா வருகிற போது யார் ஓதி காட்டுவது என்று கேட்க நேரா யாரா போனா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா தானே போனாங்க. நான் ஓதி காட்டுகிறேன். காபத்துல்லாஹ்ல போய் ஓதி காட்டினோட காதை அறுத்தான் அபூ ஜஹல். காதை அறுத்தான். ரத்தத்தோடு வருகிறார்கள், ஓடி வருகிறார்கள். காதை கையில பிடிச்சிக்கிட்டு ரத்தத்தோடு ஓடி வருகிறார்கள். பெருமானார் சிரிக்கிறார்கள். என்ன நாயகமே சிரிக்கிறீர்கள்? காதை அறுத்துட்டான். கவலைப்படாதே. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீதான் அவன் கழுத்தை அறுப்பாய். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு ரலியல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தத்தை கொடுத்தார்கள். எப்படி வாப்பாக்களை மதித்தார்கள்? ஃபதஹ் மக்கா, மக்காவை திறந்து காபாவுக்குள்ளே நுழைய வேண்டும். காபாவுக்குள்ளே நுழைய வேண்டும். ரசூலோடு யாரை அழைத்து செல்வார்கள்? ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு, யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைப்பார்கள். ஐன பிலால்? பெருமானார் கேட்டது, எங்கே பிலால்? அந்த பலகீனமான பிலால். இந்த சங்கைப்படுத்துவது, ஏழைகளை லோபாக்களை சங்கைப்படுத்துவதை ரப்பு பிரியப்பட்டார். அல்லாஹு அக்பர். அடுத்தது இக்ராமுல் வாலிதைன். ஏழாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை சங்கைப்படுத்துவார்கள். எந்த நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை விட்டுக் கொடுக்கவே இல்லை. எல்லா நிலைகளிலும். ஒரு சஹாபி வர்றாரு, அவர் கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு. இந்த வாலிபனான சஹாபி, அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் யாருன்னு கேட்டாங்க. அபி, என் தகப்பனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தகப்பனா? பல தம்ஷி அம்மாமா, ஒரு காலத்திலும் அவருக்கு முன்னால் நீ நடக்க வேண்டாம். பெற்றோருக்கு செய்கிற மரியாதையை சொல்றாங்க. உன் தகப்பனுக்கு முன்னால் ஒரு காலமும் நீ நடக்க வேண்டாம். பல தஜ்லிஸ் கபலா, ஒரு காலமும் அவருக்கு முன்னால் நீங்கள் அமர வேண்டாம். தகப்பனார் உட்காராம நீ உட்காராத, ஒரு உட்கார சொல்லாம நீ உட்காராத. வலா தத்பஹு பிஇஸ்மிஹி, அவர் பேர் சொல்லி ஒரு நாளும் அழைத்து விட வேண்டாம். லா தத்ததிப் லஹு, அவரை ஒரு நாளும் திட்டு விட வேண்டாம். தகப்பனை ஒரு நாளும் திட்டு விட வேண்டாம். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்கிறார். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளினுடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 5-6 கட்டங்களாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை உயர்த்தி பேசுகிறார். 5-6 கட்டத்தில் போர்க்களத்திற்கு, பத்ர் போர்க்களத்திற்கு பெருமானாருக்கு ஆள் தேவை. எதிரிகள் 1000 பேர்கள் இருக்கிறார்கள். நல்ல ஆஜாடு பாகுவாக ஒருத்தர் வர்றாரு. பெருமானார்ட்ட நான் போருக்கு வருகிறேன் என்கிறார். பெருமானார், ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், என்னோடு போருக்கு வர வேண்டாம், உன் பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், கவனித்துக் கொள்கிறார். ரசூலோடு போருக்கு வருவதை விட பெற்றோர்களை கவனிப்பது மேல், அவர்களுக்கு தங்கை செய்வது மேல். அல்லாஹ் அக்பர். எல்லா பாவங்களையும் அழிக்கிற ஒரு முஜாஹிது 70 பேர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து போலாம். ஒரு ஹாஃபில் 10 பேரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லலாம்னா ஒரு முஜாஹித் எத்தனை பேர்த்த? 70 பேரை. அதெல்லாம் மானா பெற்றோருக்கு சங்கை செய். அடுத்த கட்டத்தில் 2வதா சொன்னாங்க, வன் ஃபضل زوجته على امه لعنة الله. யார் என் மனைவி என் பெற்றோரை விட, என் தாயை விட சிறந்தவள் என்று நினைக்கிறார், மனைவி எங்க அம்மாவை விட சிறந்தவர் நினைக்கிறாரோ, லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகட்டும். ஒரு காலத்திலும் மனைவி தாய்க்கு நிகராக வரவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹஜ் சிறந்ததா பெற்றோர் சிறந்ததா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற போது பெருமானார் சொன்னார்கள், என்னோடு ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம். ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ் ஒண்ணுதான். என்னோடு நீ ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம் அபூ ஹுரைரா, என்னோடு ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம். உன் தாய்க்கு போய் ஹிதுமத்து செய், பணிவிடை செய். அடைத்த பாறையை கூட பெற்றோர்களினுடைய கண்ணியம் திறக்கும் இல்லையா? 3 பேர் கோவுக்குள்ள போனாங்க. நான் செய்த அமல்களை சொன்னார்கள். எங்க அம்மாவுக்கு நான் சாப்பாடு கொடுக்காம என் குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன். அடைத்த பாறை அகன்றதா இல்லையா? பெற்றோரை மதித்தல். ஜோப்புக்குள்ள கைவிடுற தகுதி உலகத்தில் யாருக்கு மட்டும்தான் உண்டு. ஜோப்புக்குள்ள கட்டிய மனைவிக்கு கிடையாது, உடன்பிறந்த தோழர்களுக்கு கிடையாது, பெற்ற மகனுக்கு கிடையாது. ஜோப்பில் கைவிடுகிற தகுதி அந்த மாலுக்கலி அபிக், நீயும் உன் பொருளாதாரமும் உன் பெற்றோருக்கு சொந்தம். பெருமானார் உயர்த்தி காட்டினார்கள். இதெல்லாம் விட ஹிஜ்ரத்து சிறந்ததா பெற்றோர் சிறந்தவர்களா? ஹிஜ்ரத்து
மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகிற பயணம் எல்லா பெரும் பாவங்களையும் அழிக்கிற பயணம். சின்ன பாவத்தை இல்லை, பெரும் பாவத்தையும் அழிச்சிடும். அல் ஹிஜ்ரத்து தக்தீமுமா கான கப்லா, எல்லாத்தையும் அழிச்சிடும். ஒருத்தர் வர்ற ரசூலுல்லாஹ், நான் உங்களோட ஹிஜ்ரத்துக்கு வர்றேன் நாயகமே. பெருமானார் சரின்ட்டாங்க. போற வழியில சொன்னாரு, நான் வரும்போது என் பெற்றோர்கள்லாம் அழுதாங்க நாயகமே. பெருமானார் முகம் மாறுகிறது. அவர்களை நீ அள வைத்ததை போன்று வீட்டுக்கு சென்று சிரிக்கவை, என்னோடு வராது. அள வைத்ததை போன்று நீ சிரிக்கவை. இன்றைக்கு இருக்கிற இளவல்கள் எத்தனை பேர்கள் பெற்றோர்களை சிரிக்க வைத்திருக்கிறார்கள். 60-70 வயசில் இருக்கிற பெற்றோர்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா? என் பிள்ளை என் பக்கத்தில் உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசணும். 10 நிமிடம் பெற்றோரிடத்தில் பேசுகிற பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. பேசுவதை விரும்புவதும் இல்லை. இக்ராமுல் வாலிதைன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனார் பார்க்க வந்திருக்கிறாங்க. மகனை பார்க்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு மகன் அமர்ந்திருக்கிறார், தகப்பனார் நின்று கொண்டிருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிவிட்டார்கள். இந்த நிலை நீடித்தால் உன் நுபுவத்தை பிடுங்க சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டார். அத்தை நின்றுகிட்டு இருக்கிறாரு, மகன் உட்கார்ந்து இருக்கிறதா? அல்லாஹு அக்பர். இவ்வளவு கடினமான வார்த்தைகள். இக்ராமுல் வாலிதைன் பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். 8வதாக இக்ராமுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரர்களையும் சங்கை செய்ய வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர்களை சங்கை செய்ய சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அண்டை வீட்டுக்காரர்களோடு நடந்த விதத்தை பார்க்கிறோம். முஆவியா இப்னு ஜஅதா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க ரசூலுல்லாஹ். மா அக்குல் ஜார் யா ரசூலுல்லாஹ். பக்கத்து வீட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் என்ன செய்யணும்? உமர் நபிகள் கோமான் வரிசையாக சொல்கிறார்கள். இதா மரில குத்தா, பக்கத்து வீட்டுக்காரர் நோய்வாய்ப்பட்டால் முதலில் நோய் விசாரிக்க வேண்டும். அவர் இறந்து விட்டால் செய்யாதகு, அவருக்கு தேவையான இறப்பு சடங்குகளை செய்ய வேண்டும். சாப்பாடு செஞ்சு கொடுக்கிறது, அவர் பின்னாடி செய்ய போறது, தொழுக வைக்கிறது, அடக்கம் பண்றது, எல்லா வேலையும் பார்க்கணும். உன்னிடத்துல கடன் கேட்டால் அவருக்கு கடன் கொடுக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டும் நான் கொடுக்கவே மாட்டேன் சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், யாரும் கொடுக்க மாட்டேன். பக்கத்து வீடு, பக்கத்து வீடு என்றாலே பகை வீடு, அண்டை வீடு என்றாலே சண்டை வீடு. இன்றைக்கு பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். ஏதாவது குறைகளை பக்கத்து வீட்டுக்காரர் செய்தால் அதை மறைக்க வேண்டும், வெளிப்படுத்தி விடக்கூடாது, ஊரே சொல்லிடக்கூடாது. இன் அசாபகு ஹைர், நல்லதை அவர் செய்தால் பாராட்ட வேண்டும். கெட்டதை அவரிடத்திலிருந்து பார்த்தால், முசீபத்தை பார்த்தால், சோதனையை பார்த்தால் பொறுமைக்காக வேண்டி சொல்ல வேண்டும். அவரை அமைதிப்படுத்த வேண்டும். அவருடைய வீட்டிற்கு காற்று போகாத அளவிற்கு தடையை ஏற்படுத்தக்கூடாது. காற்று செல்வதை, மதில் சுவர்களை மேலே உயர்த்தி காற்றை தடுக்கக்கூடாது. இத்தனை வேலைகளையும் உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அண்டை வீட்டுக்கு செய்கிற வேலை என்று சொல்லுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா பெருமானார்ட்ட வர்றாங்க. நாயகமே, என் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல தாங்கவே முடியல. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் யூதராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். சொல்ல தாங்கவே முடியல நாயகமே. என்னதான் அவருக்கு உதவி செய்தாலும் மீண்டும் எனக்கு வம்பைத்தான் இழுக்கிறார் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் செய்யாத, வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து தெருவில் வச்சிரு. என்னன்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல தாங்க முடியலன்னு சொல்லு. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. வர்ற போகிற ஆள்லாம் கேட்குது, ஏன் பொருள் எல்லாம் வெளியே வைக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல தாங்க முடியல. போகிற ஆள் வர்ற ஆள்லாம் உபதேசம். நல்ல மனுஷன் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம், நல்ல மனுஷன் பொருள் எல்லாம் தூக்கி இப்படி வச்சிருக்கிறிய? நல்ல மனுஷன், உன் பக்கத்து வீடு அவரே தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு எல்லாம் விரும்புறாங்க. ஆனா உன் பக்கத்து வீட்டில் அவர் இருக்கிறது, நல்லவர் இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? ஆளாளுக்கு உபதேசம் செஞ்ச உன்னை பக்கத்து வீட்டுக்காரனே கொண்டு வந்து அத்தனை பொருளை உள்ள வச்சு உனிமேல் நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று சொன்ன வரலாறுகள் பெருமானாரின் காலத்தில் நடந்த வரலாறு. பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர் பக்கத்து வீட்டுக்காரர் தன்னுடைய வீட்டை 80,000 திர்ஹத்திற்கு விற்பனை செய்கிறார். இப்போ வீடு வாங்க வந்தவர் கேட்டார், மார்க்கெட் ரேட்டு 40,000 தானே, நீங்க என்ன 80,000 சொல்றீங்க? அப்ப சொன்னார், பக்கத்து வீடு அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கின் வீடு,
நல்லோரின் வீட்டுக்கு அருகில் இருப்பதா விலை 80,000. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் எப்படியெல்லாம் பக்கத்து வீட்டை மதித்திருக்கிறார்கள். 9வதாக இக்ராமுர் ரஃபீகுஸ் சாலிஹ், நல்ல நண்பர்களை மதிக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களை மதிக்கிற பழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொந்தமான பழக்கம். என்றோ உதவி செய்த நண்பன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார். அல்லாஹு அக்பர், என்ன ஆனந்தம் அடைவார்கள் தெரியுமா? கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாரினுடைய காலத்தில் ரபாஹ் இப்னு ரபீஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நெருக்கமான நண்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா, அவர் எனக்கு நண்பர், அதனால் நீங்கள் அவரை பார்ப்பவர் அவர்களுக்கு சங்கை செய்யட்டும் என்று சொல்லுவார்கள். என் நண்பருக்கு, என் நண்பனை யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் என் நண்பனுக்கு சங்கை செய்யுங்கள், எனக்கு சங்கை செய்ததை போல. தகப்பனாரினுடைய நண்பரை மதிப்பவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். பெருமானார் சொன்னாங்களா இல்லையா, உத்து அபீஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு மதித்தார்கள். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு குடுகுடு கிழவன் போயிட்டு இருக்கிற, அவருக்கு போய் 100 ஒட்டவே கொடுத்தாங்களாம். எல்லாரும் எதுக்குன்னு கேட்கிறாங்க. என் தகப்பனார் இப்படித்தான் அந்த கிழவனை அன்பளிப்பு கொடுத்து மகிழ்விப்பார்கள். என் தகப்பனார் செய்ததை நான் செய்கிறேன். உத்து அபி. அப்ப நல்ல நண்பனை கண்ணியப்படுத்துவதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை நண்பரை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள்? எனக்கு ஒரு ஹலீல் வேண்டும் என்றால் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை தான் ஹலீலாக தேர்வு செய்வேன். அழகான வார்த்தை.
وبقية الآلهة الشريفة وبات مكان محمد الذي بارك الناس அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, பெருமானார் தன்னுடைய ரஃபீகே சாலிகை சங்கைப்படுத்தி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அழகாக சொன்னார்கள், இன்னல்லாஹ யத்திகு அலா லிசானி உமர், என் நண்பரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்லுகிற போது அந்த ரஃபீகி ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் என் நண்பன் நீங்கள் தான். அலி ரலியல்லாஹு தஆலாவை சொல்லுகிற போது அந்த மின்னி வனமிக்க, நீ என்னிலிருந்து உள்ளவர், நான் உன்னிலிருந்து உள்ளவர். எல்லோரையும் பெருமானார் சங்கைப்படுத்திய வரலாறுகளை பார்க்கிறோம். நிறைவாக இக்ராமுல் மரீல், நோயாளிகளையும் பெருமானார் மதித்திருக்கிறார்கள். தொட முடியாத நோயாளிகளை கூட பெருமானார் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். பக்கத்திலேயே போகாமல் இருக்கிறோம் நாம் எல்லாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா ரத்தம் கொட்டுகிறது, ரத்தத்தை பெருமானார் துடைக்கிறார்கள், சுத்தம் செய்கிறார்கள். பள்ளிக்கு அருகிலேயே கூடாரமிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயாதத்துல் மரீத் செய்வார்கள். நோயாளிகளை பெருமானார் சந்திப்பார்கள், லபாஸ் தஹூர் என்று துஆ செய்வார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம தபில் பத்ரப்பன்னாஸ் இஸ்மி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸக்மா என்று சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் அசூசுவட்டதாக வரலாறில்லை. அப்ப நாயகத்தினுடைய சங்கை என்பது பல்வேறு விதமாக இருந்தது. அந்த சங்கைகளை இந்த உம்மத்து செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஒரு அழகான பாடத்தை இந்த உம்மத்திற்கு தருகிறார்கள். நாமும் எல்லோரையும் மதிப்போம், சங்கை செய்வோம். பெருமானாரினுடைய மற்ற குணங்கள் என்ன என்பதை வரும் வாரங்களில் காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லா ததஅ லனா ஃபீ மகாமினா ஹாதா ஹம்மன் இல்லா கஃபர்தா வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா வலா தைனன் இல்லா அத்தைதா வலா மரீலன் இல்லா ஷஃபைதா ولا حاجة هي لك إلا قضيتها ويسرتها وأديتها